அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நிறைய குறிப்புகள் போட்டுட்ருக்கேன். எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சா? என்னுடைய வாய்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குது? இப்போது நீங்கள் எல்லோரும் எனக்கு பதில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது தலையை உடச்சிட்ருப்பீங்க. ஒரு சிம்பிளாக ஒரு 3 ரொம்ப சிம்பிளாக ஒரு அடுப்பே பற்ற வைக்காமல் ஈஸியாக பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். சால்டட் பிஸ்கெட் எடுத்துக்கங்க. அதில் வெறும்னா கேபேஜு, கேரட்டு, கொஞ்சம் கேப்சிகம் போட்டு என்ன மயனஸ் இருக்கோ, இல்லை இங்கே வெளிநாட்டுக்குலாம் நிறைய சாஸ் கிடைக்கும், 1000 சாலட், இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸிங்லாம் இருக்கும். அது கலந்து கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் மில்க் போட்டு கலக்கி அதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பிஸ்கெட்டில் வச்சு கொடுங்க. வெஜிடபிளும் ஆச்சு, ஒரு பிஸ்கெட் தின்ன மாதிரியும் ஆச்சு. சூப்பராக பிஸ்கெட்டில் அடுக்கி வச்சு நல்லா கலக்கிங்க. லைட்டாக லெமன் புழிஞ்சிங்க. பெப்பர் சால்ட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. எல்லாத்துமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தான் மெயின். ஒரு ஸ்பூன் ஒரு பிஸ்கெட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ஒரு சாண்ட்விச் மாதிரி. இது இன்னும் சாண்ட்விச் பண்ணால் மேலே ஒரு பிஸ்கெட் வச்சு சாண்ட்விச் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ, கேரட்டு தான் அப்படின்னு இல்லை, வேறு எதனாச்சும் ஒன்று ஃப்ரூட்ஸ் வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நல்லா என்ன உங்களுக்கு ஃப்ளேவர் தேவை, லைட்டாக சில்லி பொடி எல்லாம் போட்டு கலந்து அது ஒன்று வச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது சிம்பிளான ஃப்ரூட் சாலட். உங்களுக்கு நெசில் க்ரீம் நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட் காக்டெயில் டின்னே விற்கிது. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துங்க. இல்லை வெறும் பனானா போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெசில் க்ரீம் வச்சு அதை தட்டி ஃப்ரூட் சாலடையும் நெசில் க்ரீமும் சேர்த்துங்க. மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் ஹனி போட்டுங்க. இது கொஞ்சம் நான் சாஃப்ரான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் சாஃப்ரான் கொஞ்சம் லைட்டாக தூவிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு. நான் அந்த ரெடிமேட் டின் போட்டிருக்கேன் ஈஸியாக செய்கிறதுக்காக. ஆப்பிள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். பசங்க சப்பு கொட்டிட்டு சாப்பிடுவாங்க வச்சிங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கே ரொம்ப இதாக டெம்ப்டாக இருக்கும், சாப்பிட்ணும் போல இருக்கும். வெறும் பனானா போட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் ப்ளாகில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவர் நெசில் க்ரீம் கிடச்சாலும் அதில் இந்த மாதிரி கலந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன குறிப்பு நான் சொல்கிறேன். நான் தனித்தனியாக வச்சு ஒரு டின்னு போட்டாலே உங்களுக்கு எப்படி ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து. ஒரு சாண்ட்விச் பிஸ்கெட் காரத்துக்கு, இது ஒரு ஃப்ரூட் சாலடு. சில்லுன்னு வேணால் சில்லுன்னு வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இப்படி சும்மாவே சாப்பிட்லாம். அருமையான சாலட், ஃப்ரூட் சாலடும் சாண்ட்விச் பிஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கார்ன் தான். இங்கே கார்ன் அப்படியே எல்லாமே பேக்கெட்லேயே விற்கிது. ஃப்ரோசன் கார்னே அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் தனியாக வேக வச்சுங்க. கார்ன் வேக வச்சு சில்லி பொடி லைட்டாக தூவிங்க. பெப்பர் சால்ட்டு, கொஞ்சம் ஒரிகானோ போட்டு லெமன் பிழிஞ்சு சாப்பிட வேண்டியது.